எல்லாருக்கும் வணக்கம். நாம் டிவி நிகழ்ச்சிகள்லையும் சரி, பத்திரிக்கை படிக்கும்போதும் சரி, நடுநிலையாளர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சில பேரை குறித்து நாம் பார்ப்போம். அவங்க திமுக சைடும் தான் இல்லை, அதிமுக சைடும் நான் இல்லை, பிஜேபி சைடும் நான் இல்லை, காங்கிரஸ் சைடும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்களை நடுநிலையாளர்கள்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நடுநிலைன்னு ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஏன்னா ஒன்று நல்லது பக்கம் நிற்கணும், இல்லைன்னா கெட்டது பக்கம் நிற்கணும். நன்மை அல்லது தீமை, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இப்போது இந்த நடுநிலைங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். நாம் கொலை பண்ணினவன் பக்கம் நிற்கணும் அல்லது கொலை பண்ணப்பட்டவன் பக்கம் நிற்கணும். அப்போது நான் நடுநிலையாக நிற்கிறேன்னு சொன்னாலே நாம் கொலை பண்ணினவன் பக்கம் நிற்கிறதா கணக்காயிடும். அப்போது நாம் தீமை பக்கம் நிற்கிறதா தான் கணக்கு. நடுநிலையாக இருக்கிறவங்க, நான் திமுகவையும் விமர்சிக்கிறேன், அதிமுகவையும் விமர்சிக்கிறேன், காங்கிரஸையும் விமர்சிக்கிறேன், பிஜேபியையும் விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை வேணாலும் விமர்சிக்கலாம். ஏன்னா நாம் மனிதர்களாக உள்ள நாம் ஒன்று நல்லவங்களாக இருக்கணும், இல்லைன்னா கெட்டவங்களாக இருக்கணும், இல்லை நன்மை பக்கம் இருக்கணும், இல்லை தீமை பக்கம் இருக்கணும். இப்போது தீமை பக்கம் இருக்கிறவன் தெளிவாக எல்லா சூழ்நிலையிலையும் அதில் நீடிப்பான். நன்மை பக்கம் இருக்கிறவன் அதே மாதிரி அதே சூழ்நிலையிலே நீடிப்பான். இந்த நடுநிலைன்னு சொல்கிறவங்க எல்லா காலகட்டத்திலையும் தீமை பக்கம் சாய்வதற்கு தான் வாய்ப்பு அதிகம். இப்போது சமீபத்தில் கூட யூடியூப்பை பார்க்குறப்ப ஒரு சேனலில் கோட்டீஸ்வரன்னு ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் பேட்டி கொடுக்குறாரு. அவருடைய நடுநிலை எப்படி இருக்குது? அவர் ஏடிஎம்கேவும் சரியில்லைம்பார், டிஎம்கேவும் சரியில்லைம்பார், விஜய் கட்சியும் சரியில்லைம்பார், பிஜேபியும் சரியில்லைம்பார், காங்கிரஸ் கட்சியும் சரியில்லைம்பார். இதுதான் சரி, எதுதான் மக்களுக்கு நன்மையை செய்யுது அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். நாம் ஒரு சைடு நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் இப்போ நன்மை பக்கம் நிற்கிறோன்னு வச்சுங்க. தீமை பண்ணுறவங்க பக்கத்துலேயும் சில நல்லது இருக்கலாம், அதை நாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். அதே சந்தர்ப்பத்தில் நாம் நன்மை பக்கம்தான் இருக்கிறோன்னாலும் இந்த சைடு செய்கிற தீமையான காரியங்கள், தவறான காரியங்கள் இருந்தால் அதையும் விமர்சனம் பண்ணலாம். இது கூட நடுநிலை தான். ஆனால் நான் ரெண்டு சைடும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் பொய் சொல்கிறவராக இருப்பார். சரி, இந்த கோடீஸ்வரனை பற்றி நம்ம பேசுனது என்னென்னா, அவர் அந்த யூடியூப் பேட்டியில் சொல்கிறாரு, கலைஞரை பற்றி பேசுகிறாரு. கலைஞர் அவர் இந்த தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவர், பெரிய தலைவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நன்மை பக்கம் நிற்கிறதா திமுககாரங்க நினைக்கலாம். அடுத்த செகண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரால் தமிழ்நாட்டில் ஒரு சில திட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறார். ஒரு சில திட்டங்கள்னால், கலைஞர் அவருடைய வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் அவர் ஆட்சியில் இருந்தப்போ ஒரு சில திட்டம்தான் போட்டாரா? இவர் சொல்கிற அந்த கருத்து அப்படி இருக்குது. அதே மாதிரி அவர் போட்ட அந்த ஒரு சில திட்டங்களால் இந்த தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 7 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் ஒரு 4 கோடி பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க. அதில் ஒரு 30 பேருக்கு பலன் கிடச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு சிலருடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போட்டார்னு சொல்கிறார். அப்போது இவருடைய நடுநிலைத்தன்மையில் ஒரு தளர்வு, ஒரு சின்ன மாற்றம் அல்லது ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கிறத நம்ம அதில் அவர் சொன்ன வார்த்தையிலேருந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, கலைஞரை நாம் நேரடியாக எதிர்த்துட்டா நம்மளுடைய நடுநிலைத்தன்மை வெளியே தெரிஞ்சிடும். நாம் நடுநிலை இல்லை, நாம் கலைஞரை வெறுக்கிற ஒரு ஆள். அதனால் கலைஞரை வெறுக்கிற மாதிரியும் பேச முடியாது, அதே சந்தர்ப்பத்தில் கலைஞரை புகழ்ந்தும் நம்ம பேசிடக்கூடாது. இதுதான் நடுநிலை, இவங்க சொல்கிற நடுநிலை. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, கலைஞர் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கலைஞருடைய
அந்த எல்லா செயல்களையும் ஆராய்ஞ்சு பார்த்ததில் கலைஞர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான். அவர் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை நான் அனுமானித்து அது தவறே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தவறுகள் நடக்கலாம். ஆனாலும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு சொல்கிறப்ப இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த தலைவர்களில், ஆட்சி செஞ்ச தலைவர்களில் கலைஞரை மாதிரி ஒரு தலைவர் இனிமே இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கலைஞர் ஆட்சியிலேயோ இல்லை திமுககாரங்க செஞ்ச தப்பான செயல்களுக்கோ கலைஞர் பொறுப்பாக முடியாது. இருந்தாலும் கலைஞரை யாரெல்லாம் கலைஞர்னு சொல்கிறாங்களோ அது ஒரு குரூப்பு, கலைஞரை கருணாநிதின்னு யார் சொல்கிறாங்களோ அது இன்னொரு குரூப்பு. அப்போது கலைஞரை கலைஞர்னு சொல்கிறவங்க பாசிட்டிவ்னா கலைஞரை கருணாநிதின்னு சொல்கிறவங்க நெகட்டிவ். அதே சந்தர்ப்பத்தில் கலைஞர் கருணாநிதின்னு சொல்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்க கருணாநிதின்னு சொல்ல ஆசைப்படுறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்குவேன். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞருக்கு எந்த காலத்துலேயும் ஒரு சொகுசான வாழ்க்கை இருந்ததில்லை. சொகுசான வாழ்க்கைன்ன உடனே அவருடைய பண சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் பேசலை. இந்த சமுதாயத்தில் அவரை யாரும் அந்த அளவுக்கு அங்கீகரித்ததில்லை. தன்னை அங்கீகரித்தாலும் சரி, தன்னை அங்கீகரிக்க விட்டாலும் சரி, தன்னை நன்றியோடு நினச்சி பார்த்தாலும் சரி, தன்னை நன்றியோடு நினச்சி பார்க்காட்டாலும் சரி, இந்த மக்களுக்கு தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கலைஞர் தான் இந்த தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஆளுமை. அந்த ஆளுமையே ஒரு சில நல்ல காரியங்களை செஞ்சுருக்காரு. ஒரு சில மனுஷர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குன்னு கோடீஸ்வரன் சொல்கிறாருன்னா கோடீஸ்வரன் நடுநிலையாராகவே இருக்கலாம். அந்த நடுநிலை பாசிட்டிவ்க்கான பக்கம் திரும்பவே திரும்பாது. அது எல்லாரையும் குறை சொல்கிற நடுநிலை. குறை சொல்கிறது தப்பா அப்படின்னு பார்த்தா விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் பண்ணுறது மட்டுமே முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது கூடாது. எனக்கு அதுதான் வேலை, பத்திரிகை அந்த தர்மத்தின்படி நான் இடித்துரத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா தப்பு இல்லை. ஆனாலும் நன்மையான காரியங்களை ஒன்றுமே செய்யாத மாதிரி கலைஞரால் சில பேருக்கு தான் வாழ்க்கை, கலைஞரால் சில திட்டங்கள் தான் நடந்திருக்குன்னு சொல்கிறப்ப இவர் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் மிக மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற நிறைய பேர், கடைசி வரைக்கும் தங்களை நடுநிலையாளர்கள்னு சொல்லிக்கிற நிறைய பேர் கலைஞர் மேலே திமுக மேலே வெறுப்பு உள்ளவங்களாக மாத்திரம்தான் இருக்காங்க, இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஆட்சி முறையிலையும் சரி, பத்திரிகை தர்மத்திலையும் சரி, நீதித்துறையிலையும் சரி, நடுநிலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்று நன்மை பக்கம் நிற்கணும், இல்லைன்னா தீமை பக்கம் நிற்கணும். அதனால் நடுநிலைன்னு யாராவது ஊற்றிட்டு வந்தால் இனிமேல் நம்பாதீங்க.